என்னுடைய மிஸ்ஸஸ் வந்து அவங்களுடைய ஜுவல்ஸை கொடுத்து தான் இந்த இடத்த வாங்கினது. அவங்க ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கொடுத்த ஒரு தைரியம் தான் முதல்ல. அதுக்கு முன்னாடி வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா. நமக்கு ஒரு சொந்த வீடு இல்லை, நம்ம சொந்த பந்தத்துக்கெல்லாம் இருக்குது, நமக்கு இல்லை அப்படின்றது அம்மா கிட்டேருந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு வலி. அம்மாவை எப்படியாவது ஒரு சொந்த வீட்டில் நம்ம இருக்கிற மாதிரி பண்ணணுன்றது அங்கே தொடங்கினது. அதுக்கப்புறம் அது வழி வகையாக வரும்போது என்னுடைய மனைவி அவங்களுடைய நகையை கொடுத்து இடம் வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் கட்டலான்னு. அதுக்கடுத்தது என் பொண்ணு. அதுக்கப்புறம் என் பொண்ணு என்ன அப்படின்னு நினச்சேன்னா, என் பொண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் என் பேர் சொல்லி உன் பேர் சொல்லணுமா, கோதண்டனுடைய பொண்ணுன்ட்டு. ஆனால் ஒரு வயசுக்கு அப்புறம் ஹேமஸ்ரீவுடைய அப்பா சொல்கிறது தான் எனக்கு பெருமை. என் பேர் வச்சு வரக்கூடாது. அது எந்த நேரத்தில் சொன்னேன்னு தெரில. அவள் இது வரைக்கும் என் பேர் எங்கேயுமே யூஸ் பண்ணுறதில்ல. அவங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு, அதாவது காலேஜில் கேட்டால் கூட கோவர்னன் சாருடைய பொண்ணுன்னு சொல்லிட்டு எந்த சான்ஸும் கேட்க மாட்டேறா. நான் சொன்னது அவள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா போல இருக்குது. அப்பா பேர் எங்கேயும் யூஸ் பண்ணாமல் நம்ம பேர் எடுக்கணும்ட்டு இது நாள் வரைக்கும் நல்லா படிச்சுட்ருக்கா. 3rd இயர் படிக்கிறா. அப்படி ஒரு விஷயத்த நான் சொன்னது அது எனக்கு ஒரு வகையில் நல்லது தான். என் குழந்தை சொந்த காலில் நிற்கிறது எனக்கு சந்தோஷம்தான்.